நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஹிந்தி பேசுகிறதுக்கு மிக மிக முக்கியமான அடிப்படை ஹிந்தி வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹிந்தி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேசிக் வார்த்தைகள் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணி தான் அழகாக ஒரு சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும். நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹிந்தி ஈஸியாக பேசலாம், ப்ளஸ் மற்றவங்க பேசுகிறதையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், என்ன. என்ன அப்படின்னா கியா. என்ன கியா. என்ன கியா. என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா கியா சாஹியே அப்படின்னு கேட்கணும். என்ன வேணும், என்ன வேண்டும், கியா சாஹியே. என்ன அப்படின்னா கியா, என்ன வேண்டும் அப்படின்னா கியா சாஹியே அப்படின்னு கேட்கணும். அடுத்தது எப்பொழுது. எப்போது, எப்போ அப்படின்னு கேட்போமா? ஸோ அந்த எப்பொழுது அப்படின்னா ஹிந்தியில் கப் அப்படின்னு அர்த்தம். கப், எப்பொழுது, கப், கப். அடுத்தது எங்கே. எங்கே அப்படின்னா கஹா. எங்கே அப்படின்னா கஹா, கஹா. இங்கே அப்படின்னா யஹா. இப்போ நான் சொல்கிற எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸும் நீங்கள் பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா என் கூட சேர்ந்து நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்கள். இங்கே அப்படின்னா யஹா. அங்கே அப்படின்னா வஹா. எங்கே அப்படின்னா கஹா. ஸோ எங்கேனா என்னது, கஹா. அடுத்தது யார். யார் அப்படின்னா கவுன். கவுன். யார் அப்படின்னா கவுன். யார், கவுன். யார் வேணும் அப்படின்னு கேட்போம்ல, யார் வேண்டும். ஸோ கவுன் சாஹியே அப்படின்னு கேட்கணும். ஸோ யார் அப்படின்னா கவுன், வேண்டும் அப்படின்னா சாஹியே. யார் வேணும், யார் வேண்டும் அப்படின்னா கவுன் சாஹியே. யார் அப்படின்னா கவுன். ஏன். ஏன் அப்படின்னு நம்ம கொஷின் கேட்போமா? இப்போ நம்ம பார்க்குற இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம வீட்லேயே நம்ம கேஷுவலாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தைகள் தான். ஏன். ஸோ ஏன் அப்படின்னா ஹிந்தியில் கியோம். கியோம், கியோம், கியோம். ஓகேவா? ஏன் அப்படின்னா கியோம். அடுத்தது யாருடைய. யாருடைய அப்படின்னா ஹிந்தியில் கிஸ்கா. கிஸ்கா. யாருடைய, கிஸ்கா. யாருடைய புத்தகம் அப்படின்னு கேட்போமா? புத்தகம் அப்படின்னா கிதாப். ஸோ யாருடைய புத்தகம் அப்படின்னா கிஸ்கா கிதாப் ஹே, கிஸ்கா கிதாப், கிஸ்கா கிதாப் அப்படின்னு கேட்கணும். அடுத்தது யாருக்கு. யாருக்கு, கிஸ்கோ. யாருடைய அப்படின்னா கிஸ்கா. யாருக்கு அப்படின்னா கிஸ்கோ. கிஸ்கோ. யாருக்கு வேணும், கிஸ்கோ சாஹியே. கிஸ்கோ சாஹியே. யாருக்கு வேணும், கிஸ்கோ சாஹியே. அடுத்தது எதற்கு. எதற்கு அப்படின்னா கிஸ்லியே. எதற்கு அப்படின்னா கிஸ்லியே. எதற்கு, கிஸ்லியே. யாருடைய அப்படின்னா கிஸ்கா. யாருக்கு அப்படின்னா கிஸ்கோ. எதற்கு அப்படின்னா கிஸ்லியே. கிஸ்லியே. எதற்கு அப்படின்னா கிஸ்லியே. அடுத்தது யாருக்காக. யாருக்காக. யாருக்காக, கிஸ்கே லியே. கிஸ்கே லியே. யாருக்காக அப்படின்னா கிஸ்கே லியே. கிஸ்கே லியே. அடுத்தது எப்போதிலிருந்து. எப்போ இருந்து. எப்போ இருந்து அப்படின்னு நம்ம கேஷுவலாகவே கேட்போம் வீட்டில். ஸோ இதுக்கு ஹிந்தியில் கப் சே அப்படின்னு கேட்கணும். கப் சே, கப் சே, கப் சே. எப்போதிலிருந்து, கப் சே. எங்கிருந்து, கஹா சே. கஹா சே. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், எங்கே அப்படின்னா கஹா. ஸோ எங்கிருந்து அப்படின்னா கஹா சே. கஹா சே. எங்கிருந்து, கஹா சே. எங்கிருந்து, கஹா சே. என்னென்ன. என்ன என்ன அப்படின்னா ஹிந்தியில் கியா கியா. கியா கியா. இப்போ ஒரு குட்டி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். என்னென்ன வேணும், கியா கியா சாஹியே. என்னென்ன அப்படின்னா கியா கியா. வேணும் அப்படின்னா சாஹியே. என்னென்ன வேணும், கியா கியா சாஹியே. அடுத்த சென்டென்ஸ் என்னென்ன வேணும் சொல்லுங்க. இப்போ கேட்போம்ல, என்னென்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்போமா? ஸோ இதை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? என்னென்ன, கியா கியா. வேணும், சாஹியே. சொல்லுங்க, போலியே இல்லைன்னா பத்தாயியே.
ஸோ என்னென்ன வேணும் சொல்லுங்கள். क्या क्या चाहिए बोलिए, क्या क्या चाहिए बताइए. ஸோ இப்படி தான் வந்து ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். இப்போ புரியுதா? ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ் தான் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்தது என்னிடம், மேரே பாஸ். மேரே பாஸ் என்னிடம் அப்படின்னா மேரே பாஸ். மேரே பாஸ் என்னிடம் இருக்கிறது அப்படின்னா மேரே பாஸ் ஹே. இருக்கிறது அப்படின்னா ஹே அப்படின்னு சொன்னால் போதும். ஸோ என்னிடம் அப்படின்னா மேரே பாஸ். மேரே பாஸ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? என்னிடம் அப்படின்னா மேரே பாஸ். என்னிடம் புத்தகம் இருக்கிறது, இதை எப்படி சொல்லலாம்? என்னிடம் அப்படின்னா மேரே பாஸ், புத்தகம் அப்படின்னா கிதாப், இருக்கிறது அப்படின்னா ஹே. என்னிடம் புத்தகம் இருக்கிறது, மேரே பாஸ் கிதாப் ஹே. மேரே பாஸ் கிதாப் ஹே. இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்தது உன்னிடம். என்னிடம் அப்படின்னா மேரே பாஸ். உன்னிடம் அப்படின்னா தும்ஹாரே பாஸ். தும்ஹாரே பாஸ். ஓகே, இதுலேயும் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். உன்னிடம் இருக்கிறது, தும்ஹாரே பாஸ் ஹே. இருக்கிறது அப்படின்னா ஹே. உன்னிடம் புத்தகம் இருக்கிறதா, இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்கும்போது தும்ஹாரே பாஸ் கிதாப் ஹே கியா அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? தும்ஹாரே பாஸ் கிதாப் ஹே கியா, இருக்குதா. ஸோ உன்னிடம் அப்படின்னா தும்ஹாரே பாஸ். தும்ஹாரே பாஸ். அடுத்தது எங்களிடம். எங்களிடம் ஹமாரே பாஸ். ஹமாரே பாஸ். எங்களிடம் இருக்கிறது அப்படின்னா ஹமாரே பாஸ் ஹே. எங்களிடம் இருக்கிறது, ஹமாரே பாஸ் ஹே. எங்களிடம் புத்தகம் இருக்கிறது, ஹமாரே பாஸ் கிதாப் ஹே. எங்களிடம் பேனா இருக்கிறது, ஹமாரே பாஸ் கலம் ஹே. ஸோ இப்படி தான் சொல்லணும். ஓகேவா? அடுத்தது உங்களிடம். உங்களிடம் அப்படின்னா ஆப்கே பாஸ். ஆப்கே பாஸ். உங்களிடம் ஆப்கே பாஸ். எங்களிடம் அப்படின்னா ஹமாரே பாஸ். உங்களிடம் அப்படின்னா ஆப்கே பாஸ். ஆப்கே பாஸ். ஆப்கே பாஸ் உங்களிடம் இருக்கிறது அப்படின்னா ஆப்கே பாஸ் ஹே. ஆப்கே பாஸ் ஹே. அடுத்தது அவனிடம். அவனிடம் அப்படின்னா உஸ்கே பாஸ். அவனிடம் உஸ்கே பாஸ். அவனிடம் உஸ்கே பாஸ். அவனிடம் இருக்கிறது, உஸ்கே பாஸ் ஹே. அவனிடம் புத்தகம் இருக்கிறது, உஸ்கே பாஸ் கிதாப் ஹே. அவனிடம் பேனா இருக்கிறது, உஸ்கே பாஸ் கலம் ஹே. ஸோ அவனிடம் அப்படின்னா உஸ்கே பாஸ். இவனிடம் இஸ்கே பாஸ். இவனிடம் புத்தகம் இருக்கிறது, இஸ்கே பாஸ் கிதாப் ஹே. இவனிடம் இருக்கிறது, இஸ்கே பாஸ் ஹே. இவனிடம் இஸ்கே பாஸ் ஹே. அடுத்தது அவர்களிடம். உன்கே பாஸ். அவர்களிடம் அப்படின்னா உன்கே பாஸ். அவனிடம் அப்படின்னா உஸ்கே பாஸ். இவனிடம் அப்படின்னா இஸ்கே பாஸ். அவர்களிடம் அப்படின்னா உன்கே பாஸ். உன்கே பாஸ். அவர்களிடம் இருக்கிறது, உன்கே பாஸ் ஹே. உன்கே பாஸ் ஹே. அவர்களிடம் உன்கே பாஸ். இவர்களிடம் இன்கே பாஸ். இவர்களிடம் அப்படின்னா இன்கே பாஸ். இவர்களிடம் இருக்கிறது, இன்கே பாஸ். இவர்களிடம் புத்தகம் இருக்கிறது, இன்கே பாஸ் கிதாப் ஹே. இவர்களிடம் அப்படின்னா இன்கே பாஸ். அடுத்தது அம்மாவிடம். அம்மாவிடம் மாதாஜி கே பாஸ். அந்த இடம் இடம் அப்படின்னு வரும்போது கே பாஸ், கே பாஸ் அந்த வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அம்மாவிடம், மாதாஜி கே பாஸ். சரி, அம்மாட்ட கேளு அப்படின்னு சொல்லுவோம்ல, அம்மாவிடம் கேளு, அதை தான் நம்ம அம்மா கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ஹிந்தியில் மாதாஜி கே பாஸ் பூச்சோ. கேளு அப்படின்னா பூச்சோ. கேளு அப்படின்னா பூச்சோ. மாதாஜி கே பாஸ் பூச்சோ. மாதாஜி கே பாஸ் பூச்சோ. இதே வந்து அப்பாவிடம் அப்படின்னா பிதாஜி கே பாஸ். ஆச்சியிடம் அப்படின்னா நானி கே பாஸ். தாத்தாவிடம் நானா கே பாஸ். சித்தியிடம் சாச்சி கே பாஸ். சித்தப்பாவிடம் சாச்சா கே பாஸ். மாமாவிடம் மாமா கே பாஸ். அத்தையிடம் மாமி கே பாஸ். ஸோ இதுதான் வரும். அம்மாவிடம் அப்படின்னா அந்த கே பாஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது வேண்டும். வேண்டும் அப்படின்னா சாஹியே. சாஹியே இது நம்ம பேசிக் வேர்ட் எல்லாருக்குமே தெரியும். வேண்டும் அப்படின்னா என்னது? சாஹியே. புத்தகம் வேண்டும், கிதாப் சாஹியே. தண்ணீர் வேண்டும், பானி சாஹியே. பால் வேண்டும், दूध चाहिए. காஃபி வேண்டும், காஃபி चाहिए. பேனா வேண்டும், பென் चाहिए. கலம் चाहिए.
ஸோ இது மாதிரி என்ன வேணுமோ அந்த வேர்டை யூஸ் பண்ணி நம்ம சாகியே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது கொடுங்கள். கொடுங்க இது எப்படி சொல்லலாம்? தீஜியே. தீஜியே கொடுங்கள் அப்படிங்கிறது ரெஸ்பெக்டாக சொல்கிறது. ஸோ நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா தீஜியே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். தீஜியே தீஜியே. புத்தகம் கொடுங்கள் அப்படின்னா கிதாப் தீஜியே. ஓகேவா? கிதாப் தீஜியே. அடுத்தது மேலே. மேலே அப்படின்னா ஊப்பர். மேலே அப்படின்னா ஊப்பர். ஊப்பர் மேலே இருக்குது. ஊப்பர் ஹே இருக்கு இருக்கிறது அப்படின்னா ஹே அப்படின்னு சொல்லணும். மேலே இருக்கிறது ஊப்பர் ஹே. ஊப்பர் ஹே. புத்தகம் மேலே இருக்கிறது இது எப்படி சொல்லலாம்? புத்தகம் அப்படின்னா கிதாப். கிதாப் ஊப்பர் ஹே. கிதாப் ஊப்பர் ஹே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ மேலேனா ஊப்பர், அப்போ கீழேனா என்னது? நீச்சே. நீச்சே. ஓகே, கீழே போங்க. போங்க. ஓகே, இது நான் சொல்கிறேன். கீழே அப்படின்னா நீச்சே. கீழே போ அப்படின்னா என்னது? போ அப்படின்னா ஜா. ஸோ கீழே போ அப்படின்னா நீச்சே ஜா அப்படின்னு சொல்லணும். கீழே போங்க. போங்க அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பெக்டாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு. ஸோ இந்த போங்க வரும்போது நீச்சே ஜாயே இல்லைன்னா நீச்சே ஜாவோ, நீச்சே ஜாயே அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸோ மேலே அப்படின்னா ஊப்பர், கீழே அப்படின்னா நீச்சே. அடுத்தது முன்னாள். முன்னாள் அப்படின்னா ஆகே. ஆகே. முன்னாள் அப்படின்னா என்னது? ஆகே. அகைன் முன்னாள் அப்படின்னா இன்னொரு மீனிங்கும் இருக்கும், அது சாம்னே. முன்னாள் அப்படின்னா ஆகே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம், சாம்னே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு முன்னாள், முன்னாள்னா ஆகே, சாம்னே. அடுத்து பின்னால். பின்னால் அப்படின்னா பீச்சே. பீச்சே. பீச்சேனா நம்ம பின்னாடி. பின்னாடி பீச்சே. பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, பீச்சே ஜாயியே இல்லைன்னா பீச்சே ஜாவோ. பின்னாடி போ அப்படின்னா பீச்சே ஜா. பீச்சே ஜாவோ. பின்னாடி போங்க அப்படின்னா பீச்சே ஜாயியே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது உள்ளே. உள்ளே அப்படின்னா அந்தர். உள்ளே அப்படின்னா அந்தர். உள்ள வாங்க. அந்தர் ஆயியே. உள்ள வா. அந்தர் ஆவோ. அந்தர் ஆ. அந்தர் ஆ. ஸோ உள்ள போங்க. அந்தர் ஜாயியே. ஓகேவா? வெளியே. வெளியேனா பாகர். வெளியே போங்க. பாகர் ஜாயியே. வெளியே போ. பாகர் ஜாவோ. வெளியே வா. பாகர் ஆவோ. வெளியே வாங்க. பாகர் ஆயே. ஸோ இது மாதிரி தான் நம்ம ப்ரொனவுன்சியேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பேசிக் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஹிந்தி வேர்ட்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டே இருங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. And keep learning and supporting. Subscribe our channel SK Hindi Learning. Thank you to all.